ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரையாங்கிள் சாப்டர்ஸ்லேருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இதோட பேசிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு சிமிலரான்னு கேட்டிருக்காங்க. சிமிலாரிட்டியோட மெயின் கண்டிஷன்ஸ் பாருங்க. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் அவங்க சிமிலர் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ ஆர் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரப்போர்ஷன்னா ரெண்டத்தையும் டிவைட் பண்ணால் ஒரே மாதிரியான வேல்யூஸ் கிடைக்கிறது. எல்லா கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா சேம் ரேஷியோவில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்க சிமிலர் ட்ரையாங்கிள். எக்ஸைஸ் 6.3யோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்கே நிறைய ட்ரையாங்கிள்ஸோட பேர் இருக்கு. இவங்க வந்து என்ன கிரைட்டீரியன்ல இவங்க 2 பேரும் சிமிலர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். முதல் 2 ட்ரையாங்கிள் இங்கே இருக்கு, ஏபிசி பிக்யூஆர் அப்படின்னு. சிமிலாரிட்டியோட கிரைட்டீரியா ஒன்று ட்ரிபிள்எஸ்னா 3 சைடும் ரேஷியோஸ் கரெக்டாக கிடைக்கிறது. எஸ்ஏஎஸ்னா சைடு ஆங்கிள் சைடு, 2 சைடும் ஒரு ஆங்கிளும் சேமாக கிடைக்கிறது. ஆங்கிள் சைடு ஆங்கிள், 2 ஆங்கிளும் ஒரு சைடோட ரேஷியோ சேமாக இருக்கிறது. ஆர்ஹெச்எஸ்னா ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 2 பேரோட ஹைபார்டெனஸும் சேம் ரேஷியோவில் இருந்து இன்னொரு சைடும் சேம் ரேஷியோவில் இருந்ததுன்னா, ஹைபார்டெனஸும் இன்னொரு சைடும் சேம் ரேஷியோவில் இருந்ததுன்னா ஆர்ஹெச்எஸ். டபுள் ஏ அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம டபுள் ஏன்னு சொல்லலாம், இதை ட்ரிபிள் ஏன்னு சொல்லலாம். அதை 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக 3வது ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 தான் நம்மளுக்கு அடிஷன் கிடைக்கணும். ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், சிமிலர்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு டபுள் ஏ அப்படின்னு சொன்னாலும் ட்ரிபிள் ஏன்னு சொன்னாலும் அது ஒன்று தான். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, ஆங்கிள் கம்பேர் பண்ணால் இங்கே 60, இங்கே 80, இங்கே 40 கரெக்டாக இருக்குது. அப்போ 3 ஆங்கிளுக்கும் இங்கே இருக்க 3 ஆங்கிளும் கரெக்டாக சேமாக இருக்கிறதுனால இந்த 2 ட்ரையாங்கிளும் கண்டிப்பாக சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். அண்டர் த கண்டிஷன் ட்ரிபிள் ஏ. டபுள் ஏன்னு சொன்னாலும் ட்ரிபிள் ஏன்னு சொன்னாலும் ஒரே மீனிங்கில் தான் வரும். இதில் 3 ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க, அதனால நான் ட்ரிபிள் ஏன்னு எழுதியிருக்கேன். ட்ரிபிள் ஏ கிரைட்டீரியான்னு போட்டுக்கோங்க. ஸோ ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி என்னால் என்ன எழுத முடியும்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள். முதல் ட்ரையாங்கிளோட பேர் நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் 2வது எழுதுகிற ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக சிம்பாலிக் ஃபார்மில் இருக்கணும். சிம்பாலிக் ஃபார்ம்னா என்ன, ஆங்கிள் ஏ இங்கே இருக்குது, ஆங்கிள் ஏக்கு 60 கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளோட 60 யாருன்னு பாருங்கள், பி. அப்போ இங்கே ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தால் இங்கே பியை ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம போடணும். அடுத்து பியோட ஆங்கிள் இங்கே 80 இருக்குது, இங்கே 80க்கு யார் இருக்கா, கியூ இருக்காங்க. அப்போ இங்கே பி 2வது பிளேஸில் இருந்தால் இங்கே கியூவை 2வது பிளேஸில் போடணும். அப்போ அடுத்து 40க்கு 40 நேராக இருக்குது, அப்போ சிக்கு நேராக ஆர் வரணும். அப்போ சியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆர். இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ கரெக்டாக நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்த டயக்ராமை பார்க்கலாம். செகண்ட் டயக்ராமில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் ஒரு சைடு 2, 3, 2.5ன்னு இருக்குது. இது வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. எப்படி ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னா, இப்போ 2 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி 4 ஆகிருக்கு. 3 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 ஆகும். 2.5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ இவங்க எல்லாரும் 2ஆல் மல்டிப்ளை ஆக்சுவலாக மேக்ஸிமைஸ் ஆகிருக்காங்க, பெருசாகிருக்காங்க அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற 2ன்ற சைடும் இங்கே இருக்கிற 4ன்ற சைடையும் டிவைட் பண்ணாலும், இங்கே இருக்கிற 3யும் அங்கே இருக்கிற 6ஐயும் டிவைட் பண்ணாலும், அதே மாதிரி இங்கே இருக்கிற 2.5யும் அங்கே இருக்கிற 5ஐயும் டிவைட் பண்ணால் ஒரே மாதிரி ரேஷியோ வருது பாருங்கள், 1/2 1/2 1/2. ஸோ சேமாக வருது. அப்போ 3 சைடுமே சேம் ரேஷியோவில் இருக்கிறதுனால இது ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். சிம்பாலிக் ஃபார்மில் எப்படி எழுதுறது, அதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட். சிமிலாரிட்டி வந்து ராங்காக எழுதுனா தப்புன்னு போட்டுருவாங்க மேம். ஆமாம், அது எப்படி எழுதணும்னு பாருங்கள். முதல் ட்ரையாங்கிளோட பேரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளோட பேரை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். சிமிலர் டு ஆங்கிள் கொடுத்தா ரொம்ப ஈஸி. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் அங்கே யார் இருக்கான்னு பார்த்தலாம். இந்த மாதிரி ஆங்கிள் கொடுக்காம சைடு கொடுத்தா எப்படி தெரியுமா யோசிங்க. இப்போ முதல்ல இங்கே ஏ இருக்கா, ஏக்கு எதிரில் இருக்க சைடு யாருன்னு பாருங்கள், 2.5. அப்போ 2.5யோட கரஸ்பாண்டிங் சைடு யார், 2.5 யாரையும் டிவைட் பண்ணால் ஒரே ரேஷியோ கிடைச்சது 5. அப்போ 2.5 அங்கே 5 தானே ஆயிருக்கு. அப்போ இந்த 5 தான் இதோட கரஸ்பாண்டிங் சைடு. இந்த 5க்கு எதிரில் இருக்க ஆல்ஃபபெட்டை தான் பார்க்கணும், கியூ. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே முதல்ல கியூ தான் போடணும். அடுத்து இங்கே பி இருக்கா, அப்போ பியோட ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஆனால் பிக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 என்னவா மாறி இருக்குது, 6ஆக மாறி இருக்குது. 6க்கு எதிரில் யார் இருக்கா, ஆர். அப்போ இங்கே ஆறுன்னு எழுதுங்க. அடுத்து இங்கே சி இருக்குது. இல்லை இன்னும் மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட் ஒரே ஒரு ஆல்ஃபபெட் இருந்தால் அந்த ஆல்ஃபபெட்டை நம்ம கடைசி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். டவுட்டாக இருந்தால் இப்படி செக் பண்ணி பாருங்கள். சிக்கு எதிரில் 2 இருக்குது, 2 இங்கே 4ஆக தான் மாறி இருக்குது. அப்போ 4க்கு எதிரில் வர ஆல்ஃபபெட் பி அப்படி எழுதினா கூட சிம்பாலிக் ஃபார்ம் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். இப்போ இங்கே வந்து 2 3 2.7 அப்படின்னு இருக்குது. இப்போ 2 வந்து 4 ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. 3 வந்து இன்ட்டு 2 பண்ணால் 6 ஆயிருக்கும். ஆனால் 2.7 இன்ட்டு 2 பண்ணால் 5.4 வரணும். அப்போ ரேஷியோ சேமாக கிடைக்கல. ஒரே மாதிரி ரேஷியோவில் வந்து சைட்ஸ் இல்லைன்னா அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்லேயே வராது.
அப்போ நாட் சிமிலர்னு போட்டுடலாம். சேம் ரேஷியோவில் நம்பர்ஸ் அவங்க கொடுக்கல. அப்போ நாட் சிமிலர்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நம்ம. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல இங்கே 2 டயக்ராம் இருக்குது. இதுதான் நம்மளோட சிமிலாரிட்டி கிரைட்டீரியாவில். இது 2 ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து இங்கேயே 70 டிகிரி இருக்குது, இங்கேயே 70 டிகிரி இருக்குது. இங்கே 2.5 கொடுத்துருக்காங்க, இங்கே 5ம் 10ம் கொடுத்துருக்காங்க. 2.5 மல்டிபிள் பை 2 பண்ணால் 5 கிடைக்கும், 5 மல்டிபிள் பை 2 பண்ணால் கண்டிப்பாக 10 கிடைக்கும். அப்போ இந்த 2 சைடும் ரேஷியோ ஒரே மாதிரி இருக்குது. இங்கே கொடுத்துருக்க 2 ஆங்கிளும் இன்க்ளூட் பண்ணுற இடத்துல ஆங்கிள் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த SCAS நீங்கள் எந்த 2 சைடு வந்து எடுக்கிறீங்களோ, எந்த 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்க நடுவில் வர்ற ஆங்கிள் வந்து இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். இன்க்ளூடட் ஆங்கிள்னா இப்போ இந்த 2.5ம் இந்த 5ம் ஜாயின் பண்ணுற இடத்துல 70 இருக்குது. அதே மாதிரி இந்த 5ம் 10ம் ஜாயின் பண்ணுற இடத்துல 70 இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். அதனால இவங்க 2 பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக வருவாங்க. அண்டர் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒரு ஆங்கிளும் இருக்குது. ஸோ அண்டர் SAS சிமிலாரிட்டின்னு போட்டுக்கலாம். SAS சிமிலாரிட்டி இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். முதல் ட்ரையாங்கிளோட பேர் வந்து இப்போ LMN அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ சிமிலர் டு அங்கே ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எல்லோட ஆங்கிள் கொடுக்கல. அப்போ எல்லுக்கு எதிரில் என்ன சைடு இருக்குது பாருங்கள், 2.5. இப்போ 2.5ன்ற சைடு இங்கே என்னவா மாறி இருக்குது, 5ஆக மாறி இருக்குது. அப்போ 5க்கு எதிரில் இருக்க ஆல்ஃபபெட் வந்து R. அப்போ முதல்ல கண்டிப்பாக இங்கே R தான் வரும். அடுத்து எம்முக்கு வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 70, இங்கே Qக்கு ஆங்கிள் 70 கொடுத்துருக்காங்க. அப்போ எம்முக்கு நேரம் இங்கே வர வேண்டியது Q தான். அப்போ செகண்ட் Q போடுங்க. அடுத்து இங்கே N இருக்குது, என்னோட ஆங்கிள் கொடுக்கலாம், நான் எதிரில் 5ன்ற சைடை கொடுத்துருக்காங்க. 5 இங்கே 10ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ 10க்கு எதிரில் இருக்கிறது P. அப்போ Pன்னு எழுதணும். இதுதான் உங்களோட கரெக்டான சிம்பாலிக் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற சைடு 3ம் 2.5ம். ஸோ 3 6 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. 2.5 வந்து 2ஆல் மல்டிப்ளை 5 இருக்குது. ஓகே, சைடு வந்து சேம் ரேஷியோவில் தான் இருக்குது. ஆங்கிள் ஒரு 80 இருக்குது, இங்கே ஒரு 80 இருக்குது. இப்போ இதை அப்படியே சும்மா மேனுவலாக பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் இதில் ஒரு பிக் மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற 2 இன்க்ளூடட் சைடு வந்து இங்கே ஏபியும் பிசியும். அப்போ ஏபியும் பிசியும் மீட் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக பி. அப்போ இந்த பியில் தான் அங்கே 80 கொடுத்துருக்கணும். அப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக சைடு ஆங்கிள் சைடில் வராது, ஏன்னா அது இன்க்ளூடட் ஆங்கிளே கிடையாது. ஆனால் இதில் பாருங்களேன், டியும் டிஎஃப்பும் மீட் பண்ணுற இடத்துல கரெக்டாக 80 கொடுத்துருக்காங்க. இந்த 80 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 80 தப்பாக கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 5th கொஸ்டினில் கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்ஸ் வந்து நாட் சிமிலர். இவங்க சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்லேயே வரமாட்டாங்க. அதனால் நம்ம அதுக்கு எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி 2 ஆங்கிள் கொடுத்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இங்கே 70 80 இருக்குது, இங்கே 80 30 இருக்குது. அப்போ சேமாக இல்லை அப்படின்னு தோணுது. ஆனால் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிள் இருந்தது அப்படின்னா அவங்களோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு 180 தான் வரணும். அதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணுங்கள். அதாவது DEF இவங்க 3 பேரும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 180 கிடைக்கணும். ஸோ இதில் 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. டியோட ஆங்கிள் வந்து 70, ஈயோட ஆங்கிள் வந்து 80, எஃப் மட்டும் நமக்கு தெரியாது. ஆனால் இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 180ன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 150 கிடைக்குது. ப்ளஸ் 150 ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். அப்போ -150. அப்போ வேல்யூ என்னது 30. எஃபோட ஆங்கிள் 30. இந்த இடத்துல நமக்கு 30 கிடைக்குது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் போடலாம். ஸோ இந்த அடுத்த ட்ரையாங்கிள்லையும் நம்மளால் சொல்ல முடியும் ஆங்கிள் P, ஆங்கிள் Q, ஆங்கிள் R 3 பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 180 டிகிரி தான் கிடைக்கும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் Pயோட ஆங்கிள் தெரியாது. Q வந்து 80, Rோட வேல்யூ வந்து 13 கொஸ்டினில் இருக்குது, ஈக்குவல் டு 180. 30யும் 80யும் ஆட் பண்ணால் 110 வரும். அப்போ P is equal to ப்ளஸ் 110. அந்த பக்கம் போனால் -110ன்னு கிடைக்கும். அப்போ 180ல் 110 மைனஸ் பண்ணால் 70. அப்போ இந்த Pயோட ஆங்கிள் வந்து நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 17 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு 17 கிடச்சிருக்கு. இந்த ஆங்கிள் நமக்கு 13 கிடச்சிருக்கு. ஆங்கிள்ஸை பாருங்களேன், 30 70 80, 30 70 80 3 ஆங்கிளுமே சேமாக இருக்குது. அப்போது AAA சிமிலாரிட்டி. இந்த ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்ஸ் வந்து AAA சிமிலாரிட்டி படி 2 ட்ரையாங்கிளும் டெஃபினட்டாக சிமிலர் தான். பேர் எழுதும் போது கரெக்டாக எழுதணும். சிம்பாலிக் ஃபார்முக்கு மார்க் இருக்குது, செக் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பேர் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நான் DEF அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ இட் சிமிலர் டு ட்ரையாங்கிள். டியோட ஆங்கிள் இங்கே 70 இருந்துச்சு, அங்கே 70 யாருன்னு பாருங்கள், அங்கே 70 P, அதனால P போடணும். அடுத்து இங்கே E இருக்குது, ஈயோட ஆங்கிள் இங்கே 80 கொடுத்துருக்காங்க, அங்கே யாருக்கு 80 இருக்குது, Qக்கு தான் 80 இருக்குது. அப்போ நம்ம இங்கே Qன்னு போடணும். கடைசி ஆல்ஃபபெட் Rன்னு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.